Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி அருகே உதய மார்த்தாண்டபுரம் பகுதியைச் சேர்ந்த முதியவர் முருகன் என்பவரை தாமிரபரணி ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த ஒரு கும்பல் அரிவாளால் வெட்டியது. இதில் முதியவர் படுகாயமடைந்த நிலையில் குற்றவாளிகளை கைது செய்திடக் கோரி மக்கள் ஆட்சியர் அலுவலகம் முன்பாக மறியலில் ஈடுபட்டனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், தற்போது படுகாயமடைந்த முதியவர் எப்படி உள்ளார்? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி அருகே இருக்கக்கூடிய உதய மார்த்தாண்டபுரம் பகுதியை சேர்ந்த முருகன் என்ற 75 வயது விவசாயி. இவர் நேற்று மாலையில் அங்கு இருக்கக்கூடிய தாமிரபரணி ஆற்றில் குளிப்பதற்காக சென்றிருக்கிறார். அப்போது அவரை வழிமறித்த கும்பல் ஒன்று முதியவருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு, நீங்கள் எப்படி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆற்றிற்கு வந்து குளிக்கலாம் என்று கூறி ரகலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அதன் பின்னர் ஆற்றில் மற்றொரு கரையில் இருக்கக்கூடிய முக்கூடல் அருகே உள்ள அரியநாயகபுரம் கிராமத்திற்குள் தப்பி சென்றிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அங்கு குளிப்பதற்காக வந்த அந்த முதியவரை சரமாரியாக அரிவாளால் தாக்கியிருக்கிறார்கள். இதில் படுகாயமடைந்த நபரை அப்பகுதி மக்கள் மீட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மற்றொரு கரையில் இருக்கக்கூடிய அந்த முக்கூடல் ஊருக்குள் சென்ற அந்த கும்பல் அங்கு அறுவடைக்காக வைக்கப்பட்டிருந்த நெல் மணிகளை சேகரித்து வைத்திருந்த மூட்டைகளையும் அரிவாளால் வெட்டி நாசமாக்கி இருக்கிறார்கள். இது குறித்து சேரன் மகாதேவி போலீசில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் இது போன்ற வன்முறை சம்பவங்களை போலீசார் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே நெல்லை மாவட்டம் நாங்குநேரி பகுதியில் கடந்த வாரம் ஏற்பட்ட அந்த போதை கும்பலின் அட்டகாசத்தால் 2 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த சுவடு அடங்குவதற்கு முன்பாகவே தற்போது நேற்று மாலை மீண்டும் நெல்லை மாவட்டத்தில் இது போன்று ஒரு முதியவரை ஏன் இந்த எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய ஆற்றிற்கு குளிக்க வந்தீர்கள் என்று கேட்டு சரமாரியாக தாக்கிய கும்பல் தற்பொழுது இது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த முதியவரை தாக்கிய இந்த வன்முறை சம்பவத்தில் ஈடுபட்ட கும்பலில் 3 இளைஞர்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவே தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணையை நெல்லை மாவட்ட காவல்துறை நடத்தி வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவத்தில் 2 பேரை பிரித்து போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வராங்க. அதுல 3 இளைஞர்களும் உள்ளடக்கியிருக்கிறாங்க. இந்த நிலையில் நெல்லை மாவட்டத்தில் தொடர்ச்சியாக இது போன்று நடைபெற்று வரக்கூடிய வன்முறையை தடுக்க வேண்டும் என்று கூறி நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி இருக்கக்கூடிய பொதுமக்கள் இன்று திங்கட்கிழமை நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் சேரன் மகாதேவி பகுதியில் இது போன்ற சம்பவங்கள் அடிக்கடி தொடர்கதையாக நடந்து வருவதும் ஒரு சில நபர்கள் வெளியே புகார் கொடுப்பதற்கே பயந்து காவல்துறை நாடி செல்வதில்லை என்றும் கூறப்படுகிறது. எனவே நெல்லை மாவட்டத்தில் ஆங்காங்கே நடைபெற்று வரக்கூடிய இது போன்ற சாதி பெயரை சொல்லி தாக்கக்கூடிய சம்பவங்களை நெல்லை மாவட்ட காவல்துறை உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கு உரிய பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்திட வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அந்த ஊர் பொதுமக்கள் சார்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமும் சாலை மறியல் போராட்டமும் நடந்து வைக்கிறார். உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி சரவணன். கிராமத்திலே முருகன் என்ற பெரியவர் மீது